ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். திறக்கப்பட்ட வானம், மூடப்பட்ட வானம், இது ஒரு ஆராதனை ஆயத்த தியான சிந்தை ஆகும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டன என்று நாம் அறிந்திருக்கும். காணப்படுகிறவைகள் எல்லாம் இது தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்பதையும் நாம் விசுவாசத்தினாலே உணர்ந்திருக்கிறோம். வேதம் தொடர்ந்து கூறுகிறது, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டானது. அப்படி என்றால் ஆண்டவராய் இருக்கிற தேவன் கூறுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. ஆகவே இந்த நாளில் கர்த்தராகிய தேவன் சர்வத்தையும் உண்டு பண்ணினவர், சர்வ அதிகாரமும் அவருடைய கரங்களில் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சிந்தை திறக்கப்பட்ட வானம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் திறக்கப்பட்ட வானத்தை குறித்து ஏராளம் நிகழ்வுகள் இருக்கிறது. கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும்படிக்கு வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் அவர் வர்ஷிக்க பண்ணினார் என்று வேதம் கூறுகிறது. மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகத்தில் ஆகாருடைய பிள்ளையின் சத்தத்தை வானத்திலிருந்து ஆண்டவர் கேட்டார். யாத்திராகமம் 16:4 கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று தெளிவாக கூறுகிறார். எலியா தீர்க்கதரிசி காலத்தில் அவருடைய வார்த்தையின்படி உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவனோடு கூட உள்ள 50 பேரையும் பட்சித்ததாக வேதம் கூறுகிறது. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினதாக வேதம் கூறுகிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சிந்தை இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த பொழுது அவருக்கும் வானத்துக்கும் உள்ள தொடர்பைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, லூக்கா 3:21 ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை பூமியில் ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அவரை பூமிக்கு அவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். மத்தேயு 3:17 அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்ததாக நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பூமியிலே பாடுகள் வழியாக கடந்து போகும் பொழுது கெத்சமனே தோட்டத்திலே அவர் பிதாவை நோக்கி அவர் மிகுந்த வியாகுலப்பட்ட பொழுது வேதம் கூறுகிறது, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அதெல்லாம் விட முக்கியமான ஒரு நிகழ்வு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 12:28 இயேசு கிறிஸ்து கோதுமை மணி சாக வேண்டும் என்ற அந்த வார்த்தையை பூமிக்கு அவர் உதிர்த்த போது வேதம் கூறுகிறது, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று சத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. பேதுரு இந்த நிகழ்வுகளை எல்லாம் கண்டு அவர் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது 2 பேர் 1:18 அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்தில் இருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது லாசருவினுடைய கல்லறை திறக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறார். வானத்தில் இருந்து அவருக்கு பதில் கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம். கெத்சமனே தோட்டத்திற்கு போகும் முன்பதாக அவர் தன்னுடைய ஊழியத்தின் முடிவில் யோவான் 17:1 இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள தொடர்பு வானத்தில் இருந்து எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்ததை வேதம் தெளிவாக கூறுகிறது. ஆனாலும் இன்றைக்கு மூடப்பட்ட அந்த நிகழ்வு, மூடப்பட்ட அந்த வானம், அதை குறித்து நாம் சிந்திப்போமானால் அது நம்முடைய ஆராதனை தியானத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அந்த நிகழ்வு என்ன? 9ஆம் மணி நேரத்தில் இயேசு
ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27:46. அப்போ அவ்விதமாக அவர் கூறின பொழுது வானம் அடைக்கப்பட்டது. வானம் அடைக்கப்பட்டது. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்குமாக பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையை கேட்ட ஒரு சிலர் இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்று சொல்லி அவர்கள் ஒருவன் ஓடி கடற்காலனை தோய்த்து அவருக்கு குடிக்க கொடுக்கிறார். ஆனால் அருகில் உள்ளவர்கள் போய் உதவி செய்வதற்கு போகும் பொழுது வானத்தில் இருந்து எந்த ஒரு உதவியும் அந்த வேளையில் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படவில்லை. அதுதான் நம்முடைய ஆராதனை சிந்தையாக இருக்கிறது. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று வேதம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்ட போது அதை கண்டார். மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். ரோம பேரரசு, 100க்கு அதிபதி, ரோம பேரரசினுடைய ஒரு பிரதிநிதி, அவர் இந்த பூமிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்கிறார். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். இதனாலே வானம் ஒரு நாளிலே திறக்கப்பட போகுது. மத்திய ஆகாயத்திலே நாம் அவரோடு கூட நாம் இருக்க போகிறோம். அந்த மேலான வாக்கியத்தை நாம் நினைவு கூர்ந்தவர்களாக இந்த அப்பம் பிட்டு கர்த்தரை ஆராதிக்க தேவன் கிருபை செய்வாராக. அவருடைய நாமம் மீண்டும் மீண்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.